நைட்டு பசிக்கலைன்னு நானும் செல்வா 2 பேருமே சாப்பிடவே இல்லை. ஆனால் நைட்டு ஃபுல்லாக எனக்கு நல்லா பசிச்சிருச்சு. காலையில் எந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டாக சாப்பாடை வச்சுட்டேன். நேற்று அத்தை வீட்டுக்கு போயிட்டு முருங்கைக்கீரை கொண்டு வந்திருந்தேன். அதை நைட்டு சமைக்கலையே அப்படின்னு காலையில் தான் எடுத்தேன் சமைக்க. எனக்கு முருங்கைக்கீரை ரொம்ப பிடிக்கும். ஆனால் செய்ய தெரியுமான்னு கேட்டால் இல்லை. அது எப்படி செய்யணும்னு எனக்கு சுத்தமாக எப்படி செஞ்சாலும் எனக்கு பிடிக்காது நான் செஞ்சேன். ஆனால் எங்கள் அம்மா செஞ்சால் சூப்பராக இருக்கும். ஏதோ ஏனோ தானோன்னு செஞ்சு முருங்கைக்கீரை வச்சு ரசம் வைக்கலான்னு தான் இருந்தேன். செல்வாக்கும் அதுக்குள்ளேயும் பசிச்சிருச்சுன்னு சொல்லவும் நேற்று வச்ச முட்டை குழம்பு லைட்டாக ஹீட் பண்ணி செல்வா சாப்பிட்டுட்டு ரசம் வைக்க டைம் ஆகும் நான் வண்டி கிளம்புறேன்னு கிளம்பிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சண்முக பிரியா அப்படின்னு ஒரு அக்காவோட பாப்பாவுக்கு இன்னைக்கு பர்த்டே. உங்களுக்கும் சேர்த்து நானே விஷ் பண்ணிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே சஷ்டிகா குட்டி. செல்வாவை அனுப்பி வச்சுட்டு கொஞ்சம் ட்ரெஸ் இருந்தது அதை அப்படியே ஊற வச்சுட்டு ரசம் வச்சு முடிச்சிட்டோம்னா கிச்சன் வேலையும் முடிஞ்சிரும்ல. செல்வா சப்போஸ் பக்கத்தில் போனால் மதியம் சாப்பிட வந்துடுவேன்னு சொன்னால் ரசம் இன்னைக்கு சூப்பராக மணத்துச்சு. ரசம் வச்சுட்டு ட்ரெஸ்ஸை துவைச்சி அப்படியே காய போட்டாச்சு. இதோட வேலை முடிஞ்சான்னு கேட்டால் இல்லை. இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தா கூட எனக்கு வேலை முடியாது, அவ்வளோ வேலை இருக்குது. ஃபோன் பார்க்காம இருந்தேன்னா கண்டிப்பாக இன்றைக்குள்ளே வேலை முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். பாய்.